கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 1,19,050 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, வயநாடு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர், கபினி, நுகு அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளன. இந்த நிலையில் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் உபரி நீர் திறப்பு 1,19,050 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கலுக்கு வரும் நீரின் அளவு 72,000 கன அடியிலிருந்து 84,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் அங்கு பரிசல் பயணம் செய்யவும் விதிக்கப்பட்ட தடையானது 10வது நாளாக தொடர்கிறது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 390 நாட்களுக்கு பின் 90 அடியை தாண்டியுள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்து 92.62 அடியாக உயர்ந்திருக்கிறது. மேலும் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 45,598 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மலைப்பகுதி மற்றும் வடகேரளாவில் கடந்த சில தினங்களாக பொழிந்த மழையின் காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதன் காரணமாக அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 7,465 கன அடியாக உயர்ந்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் 90 அடியை எட்டியுள்ளது. இதேபோல் கோவை மாவட்டம் ஆனைமலையை அடுத்த ஆழியார் அணையிலிருந்து 11 மதகுகள் வழியாக வினாடிக்கு 1,133 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் அங்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 120 அடி உயரம் கொண்ட ஆழியார் அணையின் நீர்மட்டம் தற்போது 118 அடியை தாண்டியுள்ளது. இதனால் ஆற்றில் பொதுமக்கள் குளிக்கவோ துணி துவைக்கவோ செல்லக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது.